கிருத்திகா உதயநிதி அவர்கள் ரீசெண்டா போட்டிருக்க ஒரு போஸ்ட் இப்ப பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அள்ளிக்கிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். ரீசெண்டாவே உதயநிதி ஸ்டாலினை பத்தி அடுக்கடுக்கா நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கிளம்பிட்டு இருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்ட ஒரு சின்ன நியூஸ் பயங்கர வைரல் ஆனிச்சு. அது மட்டும் இல்லாம 50 கோடிக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மாசத்துல 2 தடவையாவது நிவேதா பெத்ராஜ் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்துருவாங்கிற மாதிரி செய்திகள் பயங்கரமா பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஷாக் ஆகி இப்பெல்லாம் வேற நடக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி நிவேதா பெத்ராஜ் அவர்கள் ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு அதுல உண்மை எல்லாத்தையுமே சொன்னாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு, நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த செய்தி கேட்டதுல இருந்து எங்க வீட்டுல பயங்கர டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னா நான் வாடகை வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு விஷயத்த வெளியில பரப்புறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா இதுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், ஆனா நீங்களே இது சரி பண்ணிடுவீங்க அப்படிங்கறத நான் நம்புறேங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. சோ அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே இது பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இது நடந்து ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே ஜாஃபர் சாதிக் அவர்கள் திமுகவுல முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு பர்சன் போதை கடத்தலுக்காக கைது செய்யப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அவர் மங்கை அப்படிங்கிற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் கூட எடுத்த போட்டோவும் முதலமைச்சரான ஸ்டாலின் அவருக்குள்ள எடுத்த போட்டோ இப்ப வைரலா சோசியல் மீடியால வலம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலுமே மங்கை படத்தோட சாங் ரிலீஸ்க்கு யார் ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம கிருத்திகா உதயநிதி அவர்கள் தான். அதனால இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. நிறைய பேர் சோசியல் மீடியால நிறைய கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி கிருத்திகா உதயநிதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, சமூக வலைதளங்கள்ல மனிதர்களோட நடத்தையெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே பைத்தியமாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. இந்த ஒரு போஸ்ட் பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அள்ளிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஜாஃபர் சாதிக்கோட விஷயத்தை வச்சு பேசிட்டு இருக்காங்களா, இல்ல கிருத்திகா உதயநிதி நிவேதா பெத்ராஜ் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் லிங்க்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை பத்தி பேசிருக்காங்களாங்கிறது இப்ப வரைக்கும் தெளிவரையா தெரியவே இல்ல. சோ இந்த போஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலினோட இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.